அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன டேட் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து எதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் மார்ச் 15, 1950 திட்டக்குழு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சு ஒவ்வொரு துறைகளாக வந்து மேம்படுத்திட்டு வந்திருப்பாங்க. இது வரைக்கும் வந்து 12 5ஆண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2014 வந்து திட்டக்குழு வந்து முடிவுக்கு கொண்டு வந்து அதற்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் ஜனவரி 1, 2015 தான் வந்து இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதனுடைய தலைவர் யாருன்னா வந்து பிரதமர் தான் வந்து இதனுடைய தலைவராக இருப்பார். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் அப்படிங்கிறத நியமிப்பாங்க. இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா சுமன் கே பெரி அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறார் தற்போதைய நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராக. நிதி ஆயோக்கினுடைய முதல் தலைவர் யாருன்னா வந்து அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 2வது தலைவராக ராஜீவ்குமார் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். இப்போ தற்போது 3வது துணைத் தலைவராக தான் சுமன் கே பெரி அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. இதற்கு சிஇஓ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. ஸோ சமீபத்தில் இந்த நிதி ஆயோக் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா, IMF, இதனுடைய அறிக்கையின் அடிப்படையில் இந்தியா வந்து 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இருப்பாங்க, 2வது வந்து சைனா, 3வது வந்து ஜெர்மனி, 4வது வந்து ஜப்பான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர். அதே மாதிரி இந்த நிதி ஆயோக்கில் வந்து யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னா எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் இதில் உறுப்பினராக இருப்பாங்க. யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி மற்றும் டெல்லி இதில் தானே சட்டமன்றங்கள் இருக்குது. ஸோ அதனுடைய முதல்வர்கள் வந்து இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு துணைநிலை ஆளுநர்கள் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. சமீபத்தில் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி ஹிருடே யோஜனா அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 21, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிறது ஜனவரி 22, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா ஜனவரி 22, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது முத்ரா வங்கி யோஜனா, இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஏப்ரல் 8, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது MSME செக்டாருக்கு ஒரு கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 கேட்டகரி வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிசு, 2வது வந்து பார்த்திங்கன்னா கிஷோர், 3வது வந்து தருண் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியாக வந்து இதில் பிரிச்சிருந்தாங்க. ஸோ இதில் சிசு அப்படிங்கிறது வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் வழங்குவாங்க. அதே மாதிரி கிஷோர் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வழங்குவாங்க. அதே மாதிரி தருண் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் வந்து கடன் வழங்கிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் இந்த 2025 பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கூடுதலாக தருண் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து ஒன்று ஆட் பண்ணி 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தருண் ப்ளஸ் ஸ்கீமில் யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த தருண் அப்படிங்கிற ஸ்கீமில் 10 லட்ச ரூபா வாங்கி அதை வந்து கரெக்டாக வந்து கட்டி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தருண் ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்கீமில் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் லோன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த முத்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அமைப்பு சாரா தொழில்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு வந்து இது கொடுக்க மாட்டாங்க. MSME செக்டாருக்கு மட்டும் இந்த ஸ்கீமில் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பீமா அப்படின்னு வந்தாவே வந்து இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். இது வந்து மே 9, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் யாரெல்லாம் வந்து வங்கி கணக்கு வச்சுருக்கிறாங்களோ, பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பொருந்து இந்த ஸ்கீமில் உள்ளே வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் வந்து இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் காப்பீடு வந்து அந்த பேங்க் வந்து கொடுப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொடுப்பாங்க.
அதே மாதிரி முழுமையான ஊனம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து 2 லட்சம் காப்பீடு. அதே மாதிரி பகுதியளவுக்கு வந்து ஊனம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 லட்சம் வந்து காப்பீடை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து வருஷம் எவ்வளோ வந்து ப்ரீமியம் அமௌண்ட் எடுப்பாங்கன்னா இப்போ வந்து 20 ரூபா தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 20 ரூபா தான் எடுக்கிறாங்க இந்த ஸ்கீமில். அடுத்தது அடல் பென்ஷன் யோஜனா. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா இதுவும் மே 9, 2005 கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த திட்டத்தில் வந்து இணையலாம். இப்போ நம்ம வருஷம் வந்து ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம 60 வயசுக்கு மேலே அது வந்து மாதத்துக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபாயோ 1000 ரூபாய் முதல் 5000 வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்கீமை பொறுத்து நமக்கு வந்து மாதம் வந்து ஒரு பென்ஷனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த அடல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வருஷமே நம்ம வந்து ப்ரீமியம் தொகை வந்து கட்டிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு மாதமே. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு 60 வயசுக்கு மேலே வந்து 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். அடுத்தது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா. இது வந்து பார்த்திங்கன்னா மே 9, 2005 அப்போ தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது உஸ்தாத் யோஜனா. இதுவும் வந்து மே 14, 2015 தான் வந்து கொண்டு வரப்பட்டது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இது வந்து ஜூன் 25, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஸோ இது வந்து வீடு கட்டி தரக்கூடிய ஒரு திட்டம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசோடு இணைந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் எப்படி வந்து பசுமை வீடு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டதோ ஸோ இதுவும் இப்போ வந்து ஒன்றா இணைச்சி இப்போ வந்து இந்த திட்டத்தில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த திட்டத்தில் வந்து அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த திட்டத்தில் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா இதில் வந்து 3 லட்சம் வரைக்கும் மானியம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில். அடுத்தது அம்ருத் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது வந்து ஜூன் 25, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிங்கிறது ஜூன் 25, 2015 கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா மிஷன் அப்படிங்கிறது ஜூலை 1, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2016 இந்த யூபிஐ சேவை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் யூனிஃபைடு பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யூபிஐ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து கொண்டு வரப்பட்டது, டிஜிட்டல் இந்தியா மிஷனுக்கு அப்புறம் தான். அடுத்தது ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படிங்கிறது ஜூலை 15, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸ்கில் இந்தியா மிஷன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஜூலை 15 வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஸோ அதை வச்சு இந்த ஸ்கில் இந்தியா மிஷன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா அப்படிங்கிறது ஜூலை 25, 2015 கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து கிராமத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி புதிய தளம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 8, 2025. அடுத்தது சஹாஜி யோஜனா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 30, 2015 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஸ்வாவலம்பன் சுகாதார திட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் 21, 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் 25, 2014 கொண்டு வந்திருப்பாங்க. 15 கொடுத்துருக்குது. ஸோ 14 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த மேக் இன் இந்தியா திட்டம். ஸோ உள்நாட்டிலேயே தயாரிப்போம் அப்படிங்கிறது தான். அதாவது இறக்குமதியை வந்து அதிகமாக பண்ணாமல் நம்ம உள்நாட்டிலே வந்து தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது. இது முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தது இம்ப்ரிண்ட் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது நவம்பர் 5, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தங்கம் பணமாக்கும் திட்டம் அப்படிங்கிறது நவம்பர் 5, 2015 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது உதய் யோஜனா அப்படிங்கிறது நவம்பர் 5, 2015 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா நவம்பர் 7, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி கியான் யோஜனா அப்படிங்கிறது நவம்பர் 30, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது கில்காரி அப்படிங்கிற திட்டம் எப்போன்னா டிசம்பர் 25, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி வந்து எப்போ அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா ஜூலை 1, 2015 ஜூலை 1, 2017 இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஜூலை 1, 2017. அடுத்தது கில்காரி திட்டம் அப்படிங்கிறது டிசம்பர் 25, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது
நாகமி கங்கே பிரச்சாரத்தின் முதல் கட்டம் எங்கு தொடங்கியது அப்படின்னு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 5, 2016. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இது ஜனவரி 16, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா பிப்ரவரி 18, 2016. ஸோ விவசாயத்தில் பயிர்களுக்கு காப்பீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது. பிப்ரவரி 18, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பயிர்கள் ஏதாவது வந்து சேதமடையுது, வறட்சினால் பாதிக்கப்படுது அப்படின்னா பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ பீமா அப்படின்னு சொல்லி வந்தாவே அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்டாக. அடுத்தது சேது பாரதம் திட்டம் அப்படிங்கிறது மார்ச் 4, 2016. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஏப்ரல் 5, 2016. அடுத்தது கிராமோதயா சே பாரத் உதய் அபியான் அப்படிங்கிறது ஏப்ரல் 14, 2016. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நம்ம பார்த்தோம் மே 1, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, இது வந்து பயிர்களுக்கு வந்து சொட்டுநீர் பாசனத்துக்கு வந்து மானியம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். சொட்டுநீர், அதாவது விவசாயத்தில் பயிர்களுக்கு வந்து சொட்டுநீர் பாசன வசதிக்கு வந்து மானியம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படிங்கிறது மே 31, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது ஜூன் 1, 2016. அதே மாதிரி நாகமி கங்கே திட்டம் அப்படிங்கிறது ஜூலை 7, 2016. அடுத்து இந்தியாவுக்கான எரிவாயு அப்படிங்கிற திட்டம் செப்டம்பர் 6, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. உதான் யோஜனா அப்படிங்கிறது அக்டோபர் 21, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சவுர் சுஜாலா யோஜனா அப்படிங்கிறது நவம்பர் 1, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி யுவ யோஜனா அப்படிங்கிறது நவம்பர் 9, 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பீம் ஆஃப் அப்படிங்கிற திட்டம் டிசம்பர் 30, 2016. அடுத்தது பாரத் நெட் திட்டக்கட்டம் அப்படிங்கிறது 19 ஜூலை 2017 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா அப்படிங்கிறது ஜூலை 21, 2017 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஆஜீவிகா கிராமின் எக்ஸ்பிரஸ் யோஜனா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 21, 2017 கொண்டு வந்திருப்பாங்க. பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனா அப்படிங்கிறது சௌபாக்கியா, ஸோ இது செப்டம்பர் 25, 2017. சாதி அபியான் அப்படிங்கிறது அக்டோபர் 24, 2017. தீன்தயாள் ஸ்பர்ஸ் யோஜனா அப்படிங்கிறது இது நவம்பர் 3, 2017 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பேர்கள் எல்லாமே வந்து நமக்கு படிக்கிற கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ஹிந்தி பேர்லேயே வந்து ஹிந்தி பேராக வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்து தான் ஆகணும். இதிலிருந்து கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க.